நடந்தாய் வாலி காவேரி என்ற காவேரி ஆற்றிலே வந்து கலக்கக்கூடிய கிளை நதிகள் நொய்யல் போன்ற கிளை நதிகளும் அதனுடைய தோற்றுவாயில் எந்த இடத்திலே காவேரி வந்து கலக்கிறதோ அந்த இடத்திலே சுத்தப்படுத்தி காவேரியை கலக்கிற போது சுத்தமான நீராக கலக்க வேண்டும். அதேபோல் பெரு நகரங்களிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரோட காவிரியிலே கலக்கிற போது அந்த பகுதியுமே சுத்தப்படுத்த வேண்டும். இதற்காக ஒட்டுமொத்தமாக 11,900 கோடி ரூபாயை மத்திய அரசு தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதிலே முதல் கட்டமாக 990 கோடி ரூபாய் மத்திய அரசு இப்பொழுது ரிலீஸ் செய்துவிட்டது நடந்தாய் வாலி காவேரி திட்டத்திற்கு. இந்த நடந்தாய் வாலி காவேரி திட்டத்தை முதலில் மத்திய அரசிற்கு வேண்டுகோள் விடுத்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெற்று இன்றைக்கு அதனுடைய திட்டத்தை தொடங்குவதற்காக 990 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொண்டு வந்து கொடுத்து விட்டது. ஆக இது போன்ற மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் விவசாயிகளுக்காக தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய உண்மையான விவசாயி பழனிசாமி அவர்களை பாராட்டி நன்றி தெரிவிப்பதற்காக விவசாய சங்கங்களின் சார்பிலே நன்றி தெரிவிப்பதற்காகவும் வந்தேன். காரணம், சமீபத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், பச்சை துண்டை போட்டுக்கொண்டு நடிக்கிறார்கள், அவர்களெல்லாம் உண்மையான விவசாயிகள் கிடையாது என்று. ஆனால் நடிப்பது, பசுப்புவது, ஏமாற்றுவது, மக்களை ஏமாற்றுவது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த குத்தகை ஸ்டாலினுக்கு தான் சாரும். எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு ஏதோ பெரிதாக காரியம் செய்வதைப் போல நடித்துக் கொண்டிருப்போர் அவர்தானே தவிர இதுவரை துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. வெறும் விளம்பரத்திலே மட்டும் ஓடுகிறார். அவருடைய கட்சியும் சரி, அவருடைய ஆட்சியும் சரி, விளம்பரத்தை வைத்துக்கொண்டு விளம்பர ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு அவர் தன்னை ஏதோ பெரிய ஜாம்பவானாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். முருகபக்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்து எதிர்கட்சி தலைவரையும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கேன். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைமையின் சார்பிலும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நம்முடைய பகுதியை சார்ந்தவர், நம்முடைய மண்ணின் மைந்தர் என்ற வகையிலே அவரை அழைப்பதற்காக நாங்கள் மாவட்ட தலைவரோடு வந்து அழைத்திருக்கோம். சார், ஸ்டாலின் வந்து காவிரியை திறந்து வச்சிருக்காரு, ஆனால் கடமடையெல்லாம் தூர்வாரப்படலை, எங்களுக்கு தண்ணீர் கிடைக்காதுன்னு சொல்லி விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது விஷயமா நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதுதான், ஏற்கனவே அவங்க எப்போ செய்யறதாலும் இப்போ தண்ணீர் திறந்துட்டு நீங்களா திட்டத்தில் வந்து இதுவரைக்கும் எந்தெந்த திட்டங்கள் எங்கெங்க தூர்வாரப்படுகிறதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சாங்ஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாங்ஷன் ஆர்டர்ஸ் போயிருக்கும். ஆனால் இப்போ தண்ணியை திறந்து விட்டுவிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சுன்னு பில்லு போட்டிருப்பாங்க. இதான் நடக்க போகுது. ஆக இந்த திட்டம் தூர்வாரலைங்கிறது உண்மை, கடமடைக்கு தண்ணி போகாதுங்கிறது உண்மை. ஆனால் தண்ணி வந்து அதிகமாக இடையில ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னு வச்சிங்க, இந்த 10 நாளோ 15 நாளுக்குள்ளோ ஒரு புயல் வந்தது, அதில் தண்ணி அதிகப்படியான தண்ணீர் வந்தது, அது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா எல்லா ஏற்கனவே திட்டங்கள்லாம் முடிஞ்சது இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சுன்னுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே கோணிப்பையில் வந்து இதாக போச்சு, எலும்பரிச்சிருச்சு போயிடுச்சுருந்தாங்க, சக்கரை இதுன்னு போயிடுச்சுட்டாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க சார். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணியோட தமிழகத்தின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க. ஆனால் தொடர்ந்து சொல்லல சார், எங்களுடைய மாநில எங்களுடைய தலைமை உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டாரு. தேசிய தலைமை சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, அதுக்கு மேல என்ன? ஆனால் தொடர்ந்து பாஜக தமிழகத்தை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆசை எல்லாருக்கும் உண்டு. ஆனா 2026 முடிவு என்னவென்றால், நான் கூட தான் ஆசைப்படுவேன், எல்லாரும் தான் ஆசைப்படுறோம், எல்லா கட்சியும் தான் முதலமைச்சர் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட தான் அவங்க கட்சியில இருந்து அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதுல இயற்கை. கூட்டணி விரிசல் ஏற்படுத்தும், அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா ஏற்படுத்தும் சொல்றாங்க. பலரும் பல 10-30 தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, யார் எடுத்த முடிவோ அது முடிவு தான். இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிவது என்பதுதான் ஒரே நோக்கம். அது அவரும் சொல்லியிருக்காரு.
யார் சொன்னாருன்னு சொல்றீங்களோ, இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி பேசுறாங்கன்னு சொல்றீங்களோ, என்ன மாறுபட்ட கருத்தை சொல்றாங்கன்னு சொல்லி அவரே வந்து அந்த மதுரை கூட்டத்தில் சொன்னார். ஒரே நோக்கம் திமுக ஆட்சியிலிருந்து விளக்குவதுன்னு. திமுகவிலிருந்து ஆட்சியில் விளக்குவதற்கு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் இங்கே வரதா இவர் மத்திய இணையமைச்சர் சொல்லியிருந்தார் எல்முருகன். அது எப்போ நடக்கும்? அது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சின்னு ஒரு விமர்சனமும் வருது. இல்லை, அப்படி இல்லை. அது அது அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியவர் அவர். எங்களுடைய தேசிய ஜனநாயக சொன்னது வந்து மத்திய இணையமைச்சர்ல சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. அவரும் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. ஆமா, தப்பு இல்லையிலே அவர் தலைமையில இருந்து சொல்லியிருக்கலாம். நாங்க எங்க லெவலுக்கு சொல்ல முடியாது. இல்ல, அதுதான் கூட்டணியில குழப்பம் ஏற்படுத்தி ஒரு விமர்சனங்கள் வருது. திமுக கூட்டணியில குழப்பம் ஏற்படுத்த திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கவங்க பாஜக கூட்டணியோட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீணா குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அது பொய்ன்னு சொல்றாங்க. திமுக கூட்டணில இருந்து யாரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டு மொத்தமா அந்த கூட்டணியை இந்த தடவை வீட்டுக்கு அனுப்புறதுல அந்த மக்கள் முடிவு எடுத்தாங்க. அதனால அது ஒன்றும் அதை ஒன்றும் குறைச்சி பேச வேண்டியதில்லை. அது ஆள் பிரிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட எங்களுக்கு சீட்டு அதிகம் கேட்போம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சீட்டு கேட்குற அந்த அருகதை யோகிதை எல்லாம் இழந்து சிபிஎம் வெகு காலம் ஆகிப்போச்சு. அவங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற சீட்டுக்காக பணம் அஃபிஷியலாக வாங்கினாங்களோ, அறிவாலயத்திலிருந்து திமுகவுடைய கட்சி பணத்தை இவங்க கட்சிக்கு எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ என்ன, அது வந்து அப்போவே முடிஞ்சு போச்சு. சிபிஎம் யோகியதை அருகதை என்ன அவங்களுடைய தகுதி அத்தனையும் இழந்துட்டாங்க. அப்புறம் இனிமேல் சிபிஎம் வந்து போய் எனக்கு அதிக சீட்டு வேணுங்கிறது அவனா அறிவாலயத்தினுடைய அடிவரடிகள் தான் இப்போ சிபிஎம். திமுகவில் இருக்கிற உடன்பிறப்பு கூட யாருக்காவது ரோசம் இருக்கும். அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரோசம் இருப்பதா நான் கருதல. நீங்க சொன்ன மாதிரி ஆசை இருக்கலாம். இல்ல, ஆசை தான் இருக்கும். ஆசை இருக்குது, அம்சம் இருக்குது. இல்ல அம்சம் வேணும் இல்ல என்ன, ஆசை இருக்குது தாசல் பண்ண என்ன அம்சம் இல்லையே. அதெல்லாம் நாங்க நாங்க அரசியல் நிலவரம் பத்தி பேச அதெல்லாம் உங்ககிட்ட பேசி நாங்க நீங்க ஏதாவது 4 சீட் கொடுக்க போறீங்களா என்ன? அதெல்லாம் பத்திரிகைகள் வந்து அதை பத்தி பேசி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஒன்றும் அதுக்கான காலகட்டம் போடலாம். தேர்தல் அறிவிக்கிட்டோம். எல்லாத்தையும் எங்களோட தேசிய தலைமை தான் பேசும். எத்தனை சீட்டு எங்களுக்கு யார் யார் எந்த கட்சியில் எவ்வளவு பேர் நிற்கிறது இதை எடுக்கிற முடிவு கூட எங்களுடைய தமிழ்நாட்டு தேசிய தலைவருக்கு தான். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் இருக்காருல்ல, யாரு, அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர், அவர் தான் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு, எந்தெந்த கட்சியோட கூட்டணி, இந்த முடிவு கூட அவர் தான் எடுப்பார். தெளிவா சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே தமிழ்நாட்டிலே புதிய ஆட்சி அமைப்பதுதான். அதற்காக மட்டும்தான் உழைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 100% அதற்காக உழைக்கும். திருவாரூர்ல மாநில தலைவர் பங்கேற்ற பேரணிக்கு வந்து அனுமதி மறுத்திருக்கிறாங்க. தடையை மீறி பேரணி போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து சார்? அனுமதி வழங்கவில்லை அரசு. எங்க எல்லா பக்கங்களும் நான் இப்போ இது கூட தான் அனுமதி வழங்கல. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு கூட அது திமுக ஆட்சி அனுமதி வழங்கல. ஆனாலும் இன்னைக்கு உயர்நீதிமன்ற அனுமதி வழங்கியிருக்கு. அதனால நாங்கள் 6 படை வேட்டியும் அங்கே அமைக்க போகிறோம். ஒரு மகத்தான ஒரு ஆன்மீக மாநாடு நடக்க போகுது. ஆக எதைத்தான் இவங்க அனுமதிச்சாங்க. இனி இவங்க அனுமதிக்காதெல்லாம் கிடையாது. இனிமேல் மக்கள் இவங்களை அனுமதிக்கிறாங்களாங்கிறதான் பார்க்கணும். ஆக இனி அவங்கள மக்கள் அனுமதிக்க போறதில்லை. தூக்கி